மாடி தோட்டத்துல செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு வந்தவங்க ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா மாடி தோட்டம் முழுக்க ஒரு ஸ்வீட்டான ஆசையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு வாசனை. இங்க பாருங்களேன், கிருணி பழம். இது வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இங்க ஒண்ணு பாருங்க, பெருசாயிட்டு வருதா. இது பாருங்க, தோ ஒண்ணு பாருங்க, இது மூணாவது. இதுவும் நல்ல ஒரு பெரிய சைஸ்ல இருக்கு பாருங்களேன். அப்படியே கீழே பார்த்தா பழுத்து ஒண்ணு உளுந்து கிடக்குங்க. இது நேத்து பார்த்தப்போ பச்சையா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த கொடியில இருந்து பழுத்து கீழே விழுந்து கிடக்கு. அதுல இன்னொன்னு வருது பாருங்களேன். ஸோ அதனால இது வந்து பழுத்து விழுந்துச்சு போல இருக்கு. மாடி தோட்டத்துல இது வரைக்கும் கொடியிலேயே கிருணி பழம் பழுத்து நான் அறுவடை பண்ணதே கிடையாதுங்க. 7-8 வருஷம் ஆயிடுச்சு. காயா இருக்கும், எடுத்துட்டு போய் அரிசிட்ட பழம் போடுவோம். போன வருஷம்லாம் நிறைய கிருணி பழம் அறுவடை பண்ணி சாப்பிட்டோம் சம்மர்ல. கொடியிலே பழுத்தது வந்து ரொம்ப ஆச்சரியம். விவசாயம் பண்றாங்க பார்த்தீங்களா கிருணி பழம், அவங்க இப்படிதான் வந்து பழுத்து பழுத்து அப்படியே அங்கங்க கிடக்கும் போல இருக்கு. அதை லாரியில் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்து சூப்பரா அந்த சம்மர்ல வந்து விற்பாங்க. இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் எனக்கு. ஏன்னா இது ரசாயனம் இல்லாம இயற்கை உரங்கள் போட்டு வளர்க்கப்பட்ட கிருணி பழம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பீரியட் வரும். ஸோ வந்து இதை நல்லா தோலை சீவி கட் பண்ணி சக்கரை போட்டு வச்சா சூப்பரா வந்து சாப்பிடுவாங்க. இந்த கிருணி பழம் எப்படி இருக்குன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சம்மருக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான அறுவடை சூப்பருங்க. இது ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஹாப்பி கார்டனிங்.